சிந்து பைரவியில ஆறுமுகம் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு பைரவி எல்லார்கிட்டையும் சொன்னாங்களா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க. பைரவியோட ஃப்ரெண்டு ஆறுமுகத்துக்கிட்ட பீஸா பர்கர்லாம் உள்ள இருக்கும், கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்றாங்க. அவரு போனதுக்கு அப்புறம் பைரவியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க தான் என் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிக்கிறாங்க. இருந்த ஒருத்தர், ஆறுமுகம் நீங்க ஃப்ரேம்ல வர்றீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு மறுபடியும் அவமானப்படுத்துறாங்க. ஆறுமுகம் ஒண்ணுமே சொல்லாம தனியா போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேங்க் மேனேஜர் பைரவி தோல்ல கைய போடுறாரு. பைரவி 2-3 தடவை தட்டி தட்டி விடுறாங்க. ஆனா அவரு கேக்குற மாதிரி இல்ல. மறுபடியும் தோல்ல கை போடுறாரு. அதுக்கப்புறம் பைரவி டக்குன்னு தட்டி விட்டுட்டு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அங்க இருந்து பைரவி போனதுக்கு அப்புறமா ஆறுமுகம் அவர்கிட்ட போய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தனியா கூட்டிட்டு வர்றாரு. பல்லாருன்னு ஒண்ணு கொடுத்துருவாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீங்க என்னென்னவோ படிச்சதா சொல்றீங்க, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியலையே. பைரவி தான் தோல்ல கை போடுறது பிடிக்கல அப்படின்னு தட்டி விடுறால, அதுக்கு மேலேயும் ஏன் அவங்க தோல்ல கைய போடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. பைரவி என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு, நாங்கெல்லாம் க்ளோஸா தான் இருப்போம், உனக்கு இதை பத்தி எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அவங்க ஒய்ஃபும் பத்தாக்குறைக்கு கூட வந்து அதே மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. நாங்கெல்லாம் இப்படிதான் க்ளோஸா இருப்போம், உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. நீயே ஒரு காட்டான், உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை தள்ளியும் விட்டுறாங்க. பைரவி ஆறுமுகத்தை தள்ளி விடுறத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. பைரவியோட ஃப்ரெண்டு மறுபடியும் ஆறுமுகத்துக்கிட்ட வந்து, நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, உங்களுக்கு இங்க இருக்கிற கல்ச்சர் எதுவுமே புரிய மாட்டேங்குது, நான் பைரவி கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆறுமுகமும் அந்த இடத்த விட்டு நகர்றாரு. அவ்வளவுதான், பைரவி விறுவிறுன்னு வந்து அந்த பேங்க் மேனேஜரை பல்லார்னு ஒரு அறை கொடுத்துறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு அந்த பேங்க் மேனேஜரோட ஒய்ஃப் கேக்குறாங்க. உன் ஹஸ்பண்ட் என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணான் தெரியுமா, அவன் என்ன ஹராஸ் பண்ணிட்டே இருந்தான், அதனாலதான் நான் வாஷ்ரூம் போனேன். இவ்வளவு படிச்சிருக்க, பப்ளிக்ல ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியல. ஆறுமுகம் காட்டனா இருக்கலாம், ஆனா அவருக்கு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். பப்ளிக் பிளேஸ்லயே ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிறியே, நீ எல்லாம் பிரைவேட்ல எவ்வளவு அசிங்கமா நடந்துப்ப, இவனுக்கு நீ சப்போர்ட் வேற அப்படின்னு வேற திட்டுறாங்க. நான் இந்த கல்யாணத்துல எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் எதுவும் சொல்லாம இருந்தேன், நீங்க செலிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அங்க இருந்து கிளம்புறாங்க. வா ஆறுமுகம் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவரு மெய் மறந்து பைரவிய பாத்துட்டு இருக்காரு. வா போலாம் அப்படின்னு கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. ஆறுமுகத்துக்கு ஒரே சந்தோஷம். என்னது, பைரவி எனக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கூட வராளா அப்படின்னு யோசிக்கிறாரு. கைய பிடிச்சு கூட்டிட்டு போனாங்க தான், ஆனா இவர் தான் என் ஹஸ்பண்ட்னு சொல்லாம தான் கூட்டிட்டு போனாங்க. ஆறுமுகம் கார்ல போகும்போது, உங்களை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க, என்னை கீழே தள்ளி விட்டோன்னு உங்களுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம், அதுதான் உண்மையான அன்பு. தப்பு பண்ணனால என் மேல கோபமா இருக்கீங்க, ஆனா எல்லா தண்டனைக்கும் ஒரு காலம்னு இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நீங்க மன்னிச்சிருவீங்கல்லன்னு கேக்குறாரு. உனக்கு நான் கொடுத்துருக்கிறது ஆயுள் கால தண்டனை, என் மனசு எப்பவுமே மாறாது, உன்னை நான் எப்பயுமே மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. காலம் எல்லாத்தையும் மாத்தும், நான் காத்திருக்கேன்னு ஆறுமுகம் சொல்லிடுறாரு. சிந்து இங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. மகா கிட்ட போய் அத்தை காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடி, நேத்து துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு ரூம்ல கொண்டு வந்து வச்ச, இன்னைக்கு ரொம்ப உரிமையா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து இந்தாங்க தண்ணி நீட்டுற, இப்படியெல்லாம் பண்ணா உன்னை நான் மருமகளா ஏத்துப்பேனா? இனிமேல் நீ வந்து என்கிட்ட இதெல்லாம் பண்ணவே கூடாது, இனிமேல் வந்தா என்ன பண்ணுவேன்னு இப்பவே காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி காஃபி எடுத்து சிந்து மூஞ்சில ஊத்த பாக்குறாங்க. ஆனா சிந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு விலகிடுறாங்க. மொத்த காஃபியும் எசக்கி மேல கொட்டிடுது. என்னக்கா நீ இப்படி கொட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரு பதறாரு, துடிக்கிறாரு. ஐயோ இவன் நடுவுல வந்துட்டானே அப்படின்னு மகா நினைக்கிறாங்க. சிந்துவும், என்னத்த நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு தன்வினை தன்னை சுடும்னு அப்படின்னு வேற நக்கலா சொல்றாங்க. சொல்லிட்டு சிந்து அங்க இருந்து போயிடுறாங்க. உன்னை யாரடா நடுவுல வர சொன்னா அப்படின்னு மகா எசக்கிய திட்டுறாங்க. ஏங்கா நீ காஃபி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்த போறேன்னு எனக்கு என்ன தெரியும், தெரிஞ்சிருந்தா இப்படி வந்து மூஞ்சிலேயே காஃபியை வாங்கியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்றாரு. சரி காஃபி தானே கொட்டுச்சு, போய் மூஞ்சி கழுவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யா உடனே, இவ விஜயகாந்த் படம் நிறைய பாப்பா போலமா, கரெக்டா விலகிட்டா பாரு அப்படின்னு சொல்றாங்க. மகா உடனே, இப்ப விலகிட்டா அடுத்த தடவை என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணிக்கும் வந்து காஃபி கொடுக்குறாங்க சிந்து. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் பெரியம்மா அப்படின்னு சிவா கிளம்புறாரு. அவர் கழுத்துல ஏதோ இருக்கிறத பார்த்து, என்ன சிவா கழுத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சிந்துவும் பதறி போய் என்னன்னு பாக்குறாங்க. ஒண்ணு இல்ல பெரியம்மா, கழுத்துல லைட்டா ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு, அதனாலதான் பேண்டேஜ் போட்டிருக்கேன், சரியாயிரும், நான் கிளம்புறேன்னு சொல்றாரு.
என்னப்பா நீ இப்படி சொல்ற அப்படின்னு அன்னபூர்ணி கேக்குறாங்க. சிந்து உடனே, எனக்கு சுளுக்கெடுக்க தெரியும் அத்தை, நான் வேணா அவருக்கு சுளுக்கெடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா, சத்யராஜ் அண்ணனே நிறைய தடவை சொல்லியிருக்காரு சிந்துக்கு நல்லா சுளுக்கெடுக்க தெரியும்னு. நீ பூஜை ரூம்ல இருக்கிற விளக்கெண்ணைய கொண்டு வாமா அப்படின்னு சிந்து கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிவாவை கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போறாங்க அன்னபூர்ணி. சிவாவை ரூமுக்கு கூட்டிட்டு போறத மகா பார்த்துட்டு பயங்கரமா காண்டாக்குறாங்க. ஆசு தம்பி, நம்ம கிளம்பலாம், இனி சிந்து பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு கிளம்புறாங்க அன்னபூர்ணி. சிந்து சுளுக்கெடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்றாங்க. டாக்டருக்கே வைத்தியம் பார்க்க போறாங்க சிந்து. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நடந்ததுலயே சூப்பர் சீனுன்னு பார்த்தா பைரவி ஆறுமுகத்தோட கையை பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்ததுதான். அப்ப வந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஜீப்ல போட்ட பாட்டும் செம்மையா இருந்தது. உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.